இன்னைக்கு போர்டு ஆட்டத்தில் ஐஎஸ்எஸ் வெங்கார்ட்னு ஒரு போர்ட் கேமை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஒரு சைஃபை ஃபேன், ஸ்டார் ட்ரெக், ஸ்டார் வார்ஸ், அப்புறம் மாஸ் எஃபெக்ட் வீடியோ கேம் இது மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஐஎஸ்எஸ் வெங்கார்ட். ரொம்ப ஸ்மூத்தாக ஓப்பனிங்காக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் லுக்கிங் பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம். ஐஎஸ்எஸ் வெங்கார்ட் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப் நம்ம போகிற விண்கலத்தோட பேர். இது மாஸ் எஃபெக்ட் விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதே பேரில் தான் நம்ம ஹோம் ஷிப் இருக்கும். என்ன போட்டிருக்காங்க, டூ நாட் ஓப்பன் அன்டில் இன்ஸ்ட்ரக்டர். ஒரு சீக்ரெட் மிஷன் போல இருக்குது. இது நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பிளானட்டோபீடியா, மோஸ்ட் லைக்லி மேப்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ஒவ்வொரு கார்ட்ஸை ஸ்லாட் பண்ண வேண்டியது இருக்குது. ரூல் புக் ஆப்வியஸ்லி இதை இருந்து வாசிச்சாகணும். வீடியோஸ் இருக்குது, நிறையா எக்ஸ்பர்ட் வீடியோஸ் போடுறவங்களே இருக்காங்க, நீங்கள் அவங்களே பார்க்கலாம். இதில் தான் எல்லாமே இருக்கு போல இருக்குது. ஆப்ரேஷன் மேனுவல் பார்க்கவே ஏதோ ஒரு நம்ம பழைய இன்ஜினியரிங் கோர்ஸில் எல்லாம் படித்த மாதிரி பழைய நாஸ்டாலஜியாலாம் ஞாபகம் வருது. லாக் புக்கு, இன்னும் அடிஷ்னல் மேப்ஸ், உங்களோட ஷிப்பு, இருக்கிற ஷிப் அப்கிரேட் பண்ணுற டோக்கன்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு நம்ம க்ரூ மெம்பர்ஸை பற்றின பேக் ஸ்டோரி. இது என்னன்னு தெரியல, வாசிச்சாதான் தெரியும். டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே இவ்வளோ வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இது பிளேயர் போர்ட். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நியூ போர்டு அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இது ஒவ்வொரு க்ரூ மெம்பரோட இதை வச்சு தான் நம்ம பேசிக் டேஷ்போர்ட் மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ஆப்வியஸாக ஒவ்வொரு மினிஸ். இது நம்ம ஷிப்போட மினின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இருக்கும். பார்ப்போம், ஸ்டோரியை வாசிக்கிற நேரம் என்ன தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், இது பேசிக்லி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேம்ஸ் நான் வச்சிருக்கிறதுல. கொஞ்சம் லேர்னிங் கர்வ் இன்டென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமை கொஞ்சம் ஒழுங்காக லேர்ன் பண்ணி ஒவ்வொரு புக்ஸாக பார்த்து அதுக்கே ஒரு டைம் செட்டில் ஆகிடும். பட் ஃப்யூச்சரில் கூடிய சீக்கிரம் இந்த கேம் மெக்கானிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த ஸ்டோரி எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது, அப்புறம் ஒரு லென்த்தி ஒரு ஃபுல் கேம்பெயின் ஒன்றும் ப்ளே பண்ணி பார்த்துடலாம்.